பிரியமான சௌரா சௌரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளே அநேக பாடுகளுக்குள்ளால் சென்றிருக்கலாம். நீங்கள் அநேக நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்திருக்கலாம். ஆனாலுமோ அவர்களிடமிருந்து உங்களுக்கு பாரதூரமான பேச்சுக்கள், ஏச்சுக்கள், இப்படியான காரியங்களினால் அல்லது கேர்ஸ்கள், சாபங்களினால் நீங்கள் மனம் நொந்து போயிருக்கலாம். எத்தனை நன்மைகளை நான் இவர்களுக்கு செய்தேன், அப்படி இருந்தும் இவர்கள் என்னை இப்படி செய்து விட்டார்களே என்று நீங்க மனம் உடைந்து போயிருக்கலாம். எவ்வளவு நன்மைகள் நான் பார்த்து பார்த்து செய்தேனே, நான் அப்படி அவர்களுக்கு எந்த துன்பமும் நான் செய்யவில்லையே, அப்படி இருந்தும் இவர்கள் என்னை இப்படியாக சொல்லிவிட்டார்களே, இப்படி பேசிவிட்டார்களே என்று நீங்கள் மனம் உடைந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். பாருங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். இப்படியாக சொல்கிறது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப பாருங்க, நாங்க தீமையை செய்துட்டு அதற்காக தண்டனையை அனுபவிக்கும் போது, பொறுமையா இருக்கும் போது அது ஒரு நோமலான காரியம். தீமை செய்தால் தண்டனைக்குள்ளால் நாங்க செல்வது என்பது அது ஒரு அது அப்படித்தான் நடக்கும். தீமை செய்தால் தண்டனைக்குள் செல்ல வேண்டும். ஆனால் பாருங்க, ஒரு நன்மையை செய்து போட்டு நாங்கள் அதை ஒரு தீமைகளுக்குள்ளால் நாங்கள் நடத்தப்படும் போது, நோவுக்குள்ளால் போகும்போது கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார் என்ன, அதை எனக்காக சகித்துக் கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் நீங்கள் என் சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அருமையான பாருங்கள், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? நன்மைகள் செய்த போதும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாதபடி உங்களை வேதனைப்படுத்தும் போது அதிலே பொறுமையாய் இருப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற இயேசுவை பாருங்க. இந்த உலகத்துக்கு வந்து அவர் நன்மை செய்பவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவரை யாராவது அக்செப்ட் பண்ணினார்களா? அவரை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே. அவர்களை துப்பினார்கள், அவருக்கு அடித்தார்கள், சிலுவையிலே சுமந்தார்கள். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரைக்கும் அவர் எங்களுக்காக எங்கள் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சிலுவையிலே மரித்தார் அல்லவா? நாங்கள் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரின் சுவடுகளை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை அப்படி யாராவது ஹர்ட் பண்ணினால், யாராவது துன்பப்படுத்தினால் பொறுமையாக